அன்புக்குரியவர்களே, இன்றைய நாம் பார்க்க இருக்கின்ற புனித பவுலுடைய மனமாற்றத்தை மையமாக கொண்டு இந்த விரிவுரையை நீங்கள் கேட்க நான் உங்களை அழைக்கின்றேன். புறவினத்தாரின் திருத்தூதர்களில் கடையவர், முதல் இறையியலாளர், 5ஆம் நற்செய்தியாளர், திருச்சபையின் தூண், இவ்வாறு பல பெயர்களால் அழைக்கப்படுபவர்தான் பவுல். இவர் சிசிலியா என்ற உரோமை மாநிலத்தின் தலைநகரான தர்சு நகரில் கிரேக்க பண்பாடும் கிரேக்க மெய்யியலும் சிறந்து விளங்கிய பென்யமின் குலத்தை சேர்ந்த யூத குடும்பத்தில் பிறந்தவர். இவரது தந்தை ஒரு உரோமை குடிமகன். இவரது குடும்பம் மிகவும் செல்வாக்கு மிகுந்த குடும்பம். 6 வயதிலேயே எல்லா யூத சிறுவர்களையும் போல் கல்வி கற்க ஆரம்பித்த இவர் இளமையில் யூத மத சட்டங்களை கற்றுத் தேர்ந்தார். கிரேக்க மொழியில் முத்திரை பதித்தார். எருசலேம் சென்று புகழ்பெற்ற கமாலியேல் என்ற யூத ரபியிடம் கல்வி பயின்றார். யூத சமய கோட்பாடுகளை கில்லேல் என்பவரது விளக்கங்களை தழுவி கடைபிடிக்கும் பரிசேய சமய பிரிவின் உறுப்பினராக இருந்தார். இதனால் இவர் கிறிஸ்துவையும் அவருடைய சீடர்களையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். ஏனெனில் யூதர்கள் ஒரே கடவுளில் நம்பிக்கை கொண்டவர்கள். இயேசுவை பின்பற்றியவர்களோ இயேசுவையே கடவுள் என்றார்கள். வரவிருக்கிற மெஸ்ஸியா அரசியல் விடுதலை தருவார் என்று யூதர்கள் நினைத்திருந்தார்கள். கிறிஸ்துவை சேர்ந்தவர்களோ சிலுவையில் கொலையுண்ட இயேசுவை மெஸ்ஸியா என்றார்கள். தொங்கவிடப்பட்டவன், கடவுளால் சபிக்கப்பட்டவன் என்பது யூத நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு எதிராக இயேசுவை சேர்ந்தவர்கள் இயேசு உயிர்த்து விட்டார் என்றார்கள். யூதர்கள் சட்டங்களை கண்டிப்போடு கடைபிடித்து வந்தவர்கள். ஆனால் இயேசுவின் சீடர்களும் இயேசுவும் சட்டங்கள் அனைத்தையும் மீறிய சக்தியாக செயல்பட்டார்கள். இதனை கண்ட சவுல் கோபவெறியுடன் அலைந்தார். கண்ணில் பட்ட கிறிஸ்தவர்களை எல்லாம் கொன்றொழித்தார். இரத்த வாடையால் அனைத்தையும் மறந்தார். கிறிஸ்தவம் பரவத் தொடங்கிய காலத்தில் பல கிறிஸ்தவர்கள் தமது நம்பிக்கைக்கு காரணமாக கொலை செய்யப்பட்டனர். சவுல் கிறிஸ்தவர்களை அழிக்க ஆட்சியாளரிடம் அதற்கான அனுமதி கடிதங்களை பெற்று வந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். கிறிஸ்தவர்கள் இவரது பெயரை கேட்டாலே அஞ்சினார்கள். இவ்வாறு செய்து கொண்டிருக்கும் போது தமஸ்குவில் கிறிஸ்தவர்கள் இருப்பதாக கேள்விப்பட்டார். அங்கிருக்கும் கிறிஸ்தவர்களை கைது செய்து எருசலேம் நகருக்கு அழைத்து வர தமஸ்குவுக்கு புறப்பட்டார். சவுல் தமஸ்கு நகரை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. சவுல் தரையிலே விழுந்தார். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தன்னுடனே பேசுகிற ஒளியை கேட்டார். அதற்கு சவுல், ஆண்டவரே, நீர் யார் என்றார். அதற்கு இயேசு, நீர் துன்புறுத்துகிற இயேசு நானே என்றார். சவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, நீ எழுந்து நகருக்குள் போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்த மனிதர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது பார்வையற்றிருந்தார். கூட இருந்தவர்கள் சவுலுக்கு கை கொடுத்து தமஸ்குவிற்கு கூட்டி கொண்டு போனார்கள். சவுல் 3 நாள் பார்வை இழந்தவராய் உண்ணாமலும் குடிக்காமலும் இருந்தார். பின்பு இயேசு அனனியா என்பவரை சவுலிடம் அனுப்பினார். அப்பொழுது அனனியா போய் சவுல் இருந்த வீட்டுக்குள் நுழைந்து அவர் மேல் கையை வைத்து, சகோதர சவுலே, மீண்டும் பார்வை அடையும் என்றார். அந்நேரமே அவர் பார்வை பெற்று திருமுழுக்கு பெற்றார். பவுலின் வாழ்வில் 45 முதல் 57 வரை உள்ள ஆண்டுகள் மிகவும் முக்கியமானதாகும். இக்காலகட்டத்தில் தான் 3 தூதுரை பயணங்களை மேற்கொண்டார். இவை அனைத்தும் அந்தியோக்கியாவில் ஆரம்பித்து எருசலேம் நகரில் முடிவடைந்தது. பவுல் பணியாற்றிய நாடுகள் அந்தியோக்கியா, சீரியா, சைப்ரஸ், பம்பீலியா, இக்கோனியா, லிஸ்திரா, திருப்பை, பிலிப்பி, தெசலோனிக்கா, பைரேயா, ஏதென்ஸ், கொரிந்து, கலாத்தியா, எபேசு, ரோம், ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவித்தார். திருவிவிலியத்தில் புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 நூல்களில் மொத்தம் 14 நூல்களை புனிதர் பவுல் எழுதியதாக அறிகிறோம். அந்த அளவுக்கு கிறிஸ்துவை பின்பற்றுவதிலும் அறிவிப்பதிலும் தீவிரமாக பவுல் செயல்பட்டார் என்பதை நாம் உணர முடிகிறது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இன்னும் உயிரோடு வாழ்கிறார். அவரே ஆண்டவர், மீட்பர், வாழ்வின் ஊற்று. அவர் கடவுளால் சபிக்கப்பட்டவர் அல்ல, மாறாக திருச்சட்டத்தை நிறைவு செய்தார் என்பதை உணர்ந்தார். பவுல் எழுதிய 14 நூல்களிலும் தனது மனமாற்றம், அழைத்தல், கிறிஸ்துவுக்காக அவர் அடைந்த துன்பங்கள்,
அனைத்தையும் ஆங்காங்கே குறிப்பிட்டு கிறிஸ்தவ மக்களை வலுவூட்டி இருக்கிறார். இவர் மனமாற்றமும் குணமாற்றமும் பெற்று எல்லோரையும் மாற்றும் மகத்தான மனிதராக இருந்தார். இன்று புனிதராக திருச்சபையின் தூணாக ஒளிர்கிறார். இவரிடம் கற்க வேண்டிய பாடம்: பெற்றுக்கொண்ட அழைத்தலை உணர்ந்து வாழ்வோம். ஏற்றுக்கொண்ட இயேசுவை வாழ்வின் வழியாக அறிவிப்போம்.